டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும். உணவு எடுத்த உடனே எனக்கு வயிறு உப்பசமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தாண்டி பல வருஷமாக நான் இந்த பிரச்சனையில இருக்கேங்க. அதுதான் ஐபிஎஸ் அப்படின்னு சொல்றோம். இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம். இந்த ஐபிஎஸ் இருக்கிறவங்களை கேட்டா கரெக்டா சொல்லுவாங்க. என்னால சாப்பிட்ட உடனே ஒரு மணி நேரத்துக்குள்ள எப்படியாவது நான் டாய்லெட் தேடி ஓடிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியில என்னால ஒரு ஒர்க்கு கிளம்புறோம் அப்படின்னா, ஐயோ இது ப்ராப்ளம், வெளில போனா நான் திரும்ப ரெஸ்ட் ரூம் தேட வேண்டி இருக்குமா, கம்ஃபர்டபுளா என்னால போயிட்டு வர முடியுமா தெரியலையே அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு. இந்த செரிமான பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு என்ன பண்ணலாம், எந்தெந்த காரணங்களால இந்த செரிமான பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுதுன்றத ரொம்ப கவனமா தெரிஞ்சுக்கணும். பொதுவாக உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா நம்ம உடல்ல செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம். அடுத்தது முக்கியமாக பார்த்தோம்னா அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்றாங்க இல்லையா. வேற ஆப்ஷன் இல்லைங்க, நான் ஸ்டடீஸ்க்காக வெளியில தங்கியிருக்கேன், இல்லை ஜாப்காக வெளியில இருக்கேன், ஸோ இந்த டைம்ல நான் அவுட் சைட் ஃபுட் தான் நிறைய சாப்பிட வேண்டி இருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நம்ம என்ன பண்ணுறதுன்னா செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். அடுத்ததாக கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்ற மலச்சிக்கல். இன்றைய காலகட்டத்துல இன்னைக்கு தேதியில நிறைய பேருக்கு இந்த கம்ப்ளைண்ட் இருக்கு. 3 நாட்களுக்கு ஒரு முறையோ 4 நாட்களுக்கு ஒரு முறையோ நம்ம மலம் போறது தான் நிறைய பேருக்கு பிரச்சனை. செரிமானத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை உண்டாக்குவதற்கு இதுதான் ஒரு முக்கிய காரணம். அதுக்கப்புறமா நம்ம உடல்ல வாயு நிறைய சேர்றது. இந்த வாயு சேர்ந்து உடல்ல ஒரு அழுத்தம், வலியை உண்டாக்கும் பொழுது நெஞ்சு பகுதியில் நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். செஸ்ட் பெயின் வந்துருச்சுங்க, ஆனா செக் பண்ணி பார்த்தோம், இல்ல கேஸ் தான் சொல்லிட்டாங்க, இது கேஸ் ட்ரபிள்னால வந்த பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வாயு தொந்தரவுகளும் நிறைய பேருக்கு இருந்துச்சுன்னா செரிமான பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுது. அடுத்ததாக அப்சார்ப்ஷன், நம்ம சாப்பிட்ற உணவு சரியா நம்ம குடல் பகுதியில உறிஞ்சப்படலை. ஸோ உணவு நான் நல்லா தாங்க ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றேன், ஆனா உடம்புல ஒரு டயர்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கு, ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம சரி செய்யறதுக்கும் தகுந்த உணவு முறைகள், மருந்து முறைகளை எடுத்துக்கணும். இதுல ஒரு சிலருக்கு லிவர் ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சுன்னா, கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை சரி செய்யறதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ அந்த செரிமானத்தை அதிகரிக்கிறதுக்கும் சில உணவு முறைகளை நம்ம மாற்றம் செய்யணும். உணவு முறையை பொறுத்த வரைக்கும் சீரகம், நம்ம உணவில் சாப்பிடக்கூடிய உணவுல சீரகம் நிறைய சேர்த்து சாப்பிடணும். இதனோட ஓமம், ஒரு சிலருக்கு சாப்பிட்ட உடனே வயிறு உப்புசமா இருக்கு, சரியா செரிமானம் நடக்கல அப்படின்னும் போதுதான் ஓமத்தை நம்ம பயன்படுத்தும். சித்த மருத்துவத்துல இந்த ஓமம் நிறைய மருந்துகள், சீரணம் தொடர்பான மருந்துகளையும் சரி, வயிறு சம்பந்தப்பட்ட மருந்துகளையும் சரி நம்ம சேர்க்கிறோம். அதுலயுமே ஓம தீநீரை நம்ம பயன்படுத்துறோம். ஓம தீநீர் அப்படின்னு சொல்றது இந்த திராவக வாழை வழி நீர் வழியாக அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி நம்மளுடைய ஓமத்துல இருந்து பிரித்து எடுக்கக்கூடியது. ரொம்ப காரமா, டைஜஷன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த ஓம தீநீர். இதை அடிக்கடி நம்ம பயன்படுத்தும் போது செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தா அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு சிலருக்கு இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருக்கும்போது துவர்ப்பான பொருட்களை நம்ம உணவுல சேர்த்து சாப்பிடணும். அதாவது அத்திப்பிஞ்சி, வாழைப்பூ நமக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. இந்த அத்திப்பிஞ்சி, வாழைப்பூ இது எல்லாமே நம்ம பயன்படுத்தி உணவுல சேர்த்து சாப்பிடும்போது நல்லாவே ஒரு மாற்றம் நமக்கு தெரியறத பார்க்க முடியும். இரவு உணவு அப்படின்னு சொல்லும்போது 8ல இருந்து ஒரு 8:30க்குள்ள, 8:30 மணிக்குள்ள நம்ம அந்த உணவை முடிச்சிடணும். அந்த மாதிரியான ஒரு ஹேபிட் இருந்துச்சுன்னா ஈஸியா நமக்கு டைஜஷன் ஆக ஆரம்பிக்கும். சில இல்லைங்க நான் நைட் ஷிஃப்ட் தான் பார்க்குறேன், வேற ஆப்ஷன் கிடையாது அப்படின்னு சொன்னா அந்த இரவு உணவை முடிச்சுட்டு நம்ம நைட் ஒர்க் பண்ணிக்கலாம். தொடர்ந்து அதுக்கப்புறம் ஏதாவது பசி இருந்தா கொஞ்சமா ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸோ கொஞ்சம் பாலோ குடிச்சு நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இரவு உணவே லேட் நைட்ல 11 மணிக்கு இல்ல 12 மணிக்கு சாப்பிடனாலும் வயிறு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளை இது உண்டாக்குதுன்னு சொல்லலாம். அப்போ ஈஸியா நமக்கு டைஜஷன் நார்மலா ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எலுமிச்சையோட புதினா சேர்த்து நம்ம சாப்பிடணும். இதுல துளசி இலைகள் இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கணும். இந்த தண்ணீர்ல கொஞ்சம் எலுமிச்சை சாறு விட்டுட்டு இதனோட புதினா இலைகளும் நம்ம சேர்த்து கொஞ்சம் தேன் கலந்து குடிக்கணும். இந்த மாதிரி குடிக்கும் போது செரிமானம் ஈஸியா நமக்கு டைஜஷன் ஆக ஆரம்பிக்கும். செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம். இந்த சாப்பிட்ட உடனே வயிறு ரொம்ப இரிட்டேஷன் ஆகி மோஷனா வெளியில வருதுன்னா அதை சரி செய்யறதுக்கும் நமக்கு இது பயன்படுது. ஒவ்வொரு முறையும் நமக்கு ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருந்ததுன்னா அதற்கு சித்த மருத்துவத்தில் சுண்டை வற்றல் சூரணம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு. இதுல பேசிக்கா நான் உணவுல சொல்லக்கூடியது சுண்டை வற்றலை சேர்த்து சேர்த்து சாப்பிடணும். சுண்டைக்காயை வற்றலாக செய்து அதை நம்ம உணவுல அடிக்கடி எடுக்கும்போது உடல்ல மற்றும் குடல் பகுதியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம இந்த சுண்டை வற்றல் சூர்ணம் இது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தண்ணீர்ல போட்டு கலந்து குடிச்சிட்டு வரணும். இப்போ இந்த மாதிரி நம்ம உணவு முறைகள் சில மாற்றங்கள் கொண்டு வந்தோம்னா ஈஸியா டைஜஷன் தொடர்பான பிரச்சனைகள் குணமாகும். இதனோடு சேர்ந்து சோம்பில் செய்த மருந்துகள் நம்ம எடுத்துக்கணும். பெருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சோம்பு. இந்த சோம்பை எப்படிங்க பயன்படுத்தலாம் அப்படின்னா லேசா வறுத்துட்டு பொடி பண்ணிக்கணும். இந்த பொடியோட நம்ம என்ன பண்ண போறோம், கொஞ்சம் பெருங்காய பொடி, ஒரு 2 சிட்டிகை உப்பு சேர்த்து வெல்லமும் கொஞ்சம் சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு நம்ம சின்ன சின்ன மாத்திரைகள் மாதிரி உருட்டி வாயில வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி வாயில வைக்கும் போது அது சலைவாவோட சேர்ந்து உள்ள போயிட்டு இது ஈஸியா நமக்கு தீபாக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய டைஜஸ்டிவ் பவர் இதை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ அந்த இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த டைஜஸ்டிவ் ஃபயர் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் ரொம்ப ஈஸியாக ரொம்ப எளிமையாக நமக்கு டைஜஷன் ஆயிடுது. அடுத்தடுத்து நம்ம ரெகுலராக மோஷன் போகிற மாதிரியும் மெடிசன் எடுத்துக்கணும். இதற்கு நிலாவரை சூர்ணமோ இல்லை கடுக்காய் பொடியோ நம்ம பயன்படுத்தலாம். இந்த மாதிரி பயன்படுத்தும் போது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாமை பிரச்சனைகள் இது எல்லாமே குணமாகுது. இதனோட நம்ம தரக்கூடிய சீரண சஞ்சீவி சூரணம் அப்படின்ற ஒரு மெடிசன் கொடுக்குறோம். இந்த சீரண சஞ்சீவி சூரணம் 1/2 ஸ்பூன் எடுத்து போட்டு காலையில 1/2 ஸ்பூன், ஈவினிங் டைம்ல ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து தண்ணீர்ல போட்டு நம்ம குடிச்சிட்டு வரும்போது சீரணம் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். இதை தாண்டி குழந்தைகள் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டயட் கொடுக்கணும். இன்னைக்கு குழந்தைகள் பார்த்தோம்னா ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் லைக் பண்ணி சாப்பிட்றாங்க. ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமே நம்ம ஸ்நாக்ஸ் நிறைய சாப்பிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த ஐபிஎஸ் கண்டிஷனோ இல்லை அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டைஜஷன் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தா அடிக்கடி நம்ம இந்த ஓமம் சார்ந்த மருந்துகளோ இந்த சீரண சஞ்சீவி சூரணம் மாதிரியான மருந்துகளோ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். ஸோ செரிமானம் அப்படின்னு சொல்லும்போது இதுவே வாயு சேர்ந்து ஒரு சிலருக்கு வயிற்றுல கேஸ் ரொம்ப சேர்ந்து நெஞ்சு வலி ஏற்படுற மாதிரி இருக்கும். ஸோ நெஞ்சில வலி ஏற்படுறது, நெஞ்சு வலியே வர மாதிரி இருக்குன்னு அவதிப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இஞ்சி வடகம் இல்லைன்னா இஞ்சி லேகியம் மாதிரியான மருந்துகளை எடுத்துக்கலாம். இஞ்சி வடகம் அப்படின்னு சொல்றது ஒரு சின்ன உருண்டை மாதிரி இருக்கும். இதை நம்ம வாயில போட்டுட்டோம்னா அது ரொம்ப காரமா, அதாவது உணவு எடுத்தது பிறகுதான் இது நம்ம சாப்பிடணும். உணவு எடுத்த பிறகு இந்த இஞ்சி வடகம் ஒண்ணு வாயில போட்டுட்டு அப்பப்போ நம்ம சலைவாவோட சேர்த்து அது உள்ள போய்கிட்டே இருந்துச்சுன்னா ஈஸியா நமக்கு டைஜஷன் ஆகும். அதே மாதிரி அடிக்கடி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்ட உணவுகளோ திரும்ப திரும்ப யூஸ் பண்ண எண்ணெய் வகைகள் இருக்கு இல்லைங்களா, அந்த எண்ணெயை ஒரு வாட்டி பொரித்த எண்ணெயை திரும்ப பயன்படுத்துவது, ஸோ இது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாமே தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் நிச்சயமாக குணமாகும். இரவு நேரத்தில் போதுமான உறக்கம், நேரத்திற்கு நம்ம சாப்பிட்டுட்டு நான் சொன்ன இந்த குறிப்புகளும் ஃபாலோ பண்ணா கண்டிப்பாக செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் குணமாகும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.